மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி வழங்கும் வகையிலான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்தார். கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றிய குழு, மாவட்ட ஊராட்சி ஆகிய அமைப்புகளில் தலா ஒரு மாற்றுத்திறனாளியை நியமிக்கும் சட்ட முன்வடிவை கொண்டு வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது நாட்டிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவிலான நிதி வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக கூறினார். கருணை அடிப்படையில் மட்டுமின்றி உரிமை அடிப்படையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை தீட்டி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். இந்த சட்ட முன்வடிவுகளின் மூலம் மாற்றுத்திறனாளிகளோட குரல் உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒலிக்கிறது மட்டுமில்லாம அவர்கள் குரல் உள்ளாட்சி அமைப்புகளை ஒலிக்கிறது மட்டுமில்லாம அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துகிற வல்லமை பெற்றவர்களாக திகழ்வாங்க. குரலற்றவர்களின் குரலாக திமுக ஆட்சி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை எடப்பாடி பழனிசாமி வாபஸ் பெற்றிருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரன் 2017ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பின்னர் 2018ஆம் ஆண்டில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கிய டிடிவி தினகரன் கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறங்களுடன் நடுவே ஜெயலலிதா படத்துடன் கட்சி கொடியை அறிமுகம் செய்தார். இதனையடுத்து ஜெயலலிதாவின் பெயர் மற்றும் படத்தையும் அதிமுகவின் கொடியைப் போலவே இருக்கும் கொடியையும் டிடிவி தினகரன் பயன்படுத்தக்கூடாது என சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ. பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து வழக்கு தொடர்ந்தனர். மேலும் அவற்றை பயன்படுத்தியதற்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் எனவும் மனுவில் கூறியிருந்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த நிலையில் திடீரென வழக்கை வாபஸ் பெறுவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாபஸ் பெறுவதற்கு எந்த காரணமும் தெரிவிக்கப்படாத நிலையிலும் அதை ஏற்றுக்கொண்டு வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். இந்திய அலையன்ஸ்ல வந்து இப்ப ஏடிஎம் நன்றிங்க. இந்த கேள்விகளை நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும் இப்ப இந்திய அலையன்ஸ்ல வந்து இப்ப ஏடிஎம் நன்றிங்க. இந்த கேள்விகளை நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறீர்களா என்ற கேள்விக்கு அன்புமணி ராமதாஸ் அளித்த பதிலே இது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் சங்கம் சார்பில் மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற இருக்கிறது. இதையடுத்து நேற்று முகூர்த்த பந்தக்கால் நடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் இந்த மாநாட்டில் பிற மாநிலங்களிலிருந்தும் மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றார். வன்னியர் சங்க மாநாடு யாருக்கும் எதிரானது இல்லை என்று பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்றும் அவர் கூறியுள்ளார். தவேக தலைவர் விஜயிடமிருந்து தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் விலகி இருக்க வேண்டும் என அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 7ஆம் தேதி சென்னை YMCA மைதானத்தில் தவேக சார்பில் நடந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் குடிகாரர்கள், சூதாட்டக்காரர்களை இஃப்தார் விருந்துக்கு விஜய் அழைத்து வந்ததாக அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சகாபுதீன் ராஸ்வி குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பிறப்பித்துள்ள ஃபத்வா நோட்டீஸில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஜய் நடந்துள்ளதாக கடந்த கால நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி பேசினார். சென்னையில் நடந்த இஃப்தார் விருந்தை விஜய் கொச்சைப்படுத்தி பாவம் செய்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். वो मुस्लिम दुश्मन जाहिर करता है. उन्होंने मुसलमानों को शैतान के रूल में पेश किया, मुसलमानों को आतंकवाद के रूप में पेश किया. இதனால் விஜய் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் எனவும் அவரை நம்ப வேண்டாம் என்றும் கூறியுள்ள அகில இந்திய ஜமாத் விஜயை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்க வேண்டாம் என தமிழ்நாடு இஸ்லாமியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பிரபல சுற்றுலா தலங்களான உதகை, கொடைக்கானலுக்கு 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்ல தடை விதித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெட் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சுப்பிரமணிய கௌஷிக் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு
பொருட்களுக்கு அனைத்து வகையிலும் தடை விதித்து உத்தரவிட்டனர். அதற்கேற்ப மோட்டார் வாகன சட்டத்தில் நிபந்தனையை சேர்த்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். பிளாஸ்டிக் கவர்களில் வரும் உணவுப் பொருட்களை பிரித்து வேறு இலை, காகிதம் போன்ற மக்கும் தன்மையுடைய பொருட்களில் வைத்து நுகர்வோருக்கு கடை உரிமையாளர்கள் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். மீண்டும் மஞ்சள் பை திட்டத்தின் விரிவாக்கமாக சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர் பாட்டில்கள், பைகள் உள்ளிட்ட அன்றாடம் தேவைப்படும் பொருட்கள் அடங்கிய சுற்றுலா பைகளை வாடகைக்கு விடும் திட்டத்தை அமல்படுத்தலாம் என யோசனை தெரிவித்த உயர்நீதிமன்றம் இதுகுறித்து ஜூன் 6க்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். பொது இடங்களில் கட்டடக் கழிவுகளை கொட்டினால் டன்னுக்கு 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் பொது இடங்களில் கட்டடக் கழிவுகள் கொட்டப்படுவதால் போக்குவரத்து பாதிப்பு, பாதாள சாக்கடை அடைப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனை தடுக்கும் வகையில் கட்டடக் கழிவுகளை அகற்றுவது தொடர்பாக ஜனவரி மாதம் முதல் மாநகராட்சி சார்பில் புதிய வழிமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அதன்படி கழிவுகளின் எடையை பொறுத்து எங்கு, எப்படி கழிவுகளை அகற்றலாம் என்ற வழிமுறைகள் அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் பொது இடங்களில் கட்டடக் கழிவுகளை கொட்டினால் டன்னுக்கு 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணம் செலுத்தினால் கட்டடக் கழிவுகளை மாநகராட்சியே அகற்றும் என்றும் சென்னை மாநகராட்சி கூடுதல் ஆணையர் ஜெயச்சந்திர பானுரெட்டி தெரிவித்துள்ளார். ஜிசிசி வெப்சைட்லையும் அல்லது ஆப்பில் பதிவு செய்தால் அதுக்கு ஒரு டன்னுக்கு 2500 ரூபா வீதம் வசூல் செய்து அது ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி உட்பட்டு 800 ரூபா ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி உட்பட்டு மொத்தமாக 3300 ரூபா பர் டன்னுக்கு அந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக பேமெண்ட் கேட்வே மூலமாக செலுத்தினால் ஜிசிசி அகற்றப்படும். மேலும் கட்டட கருவிகளையும் அகற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் டி கொத்தப்பள்ளி கிராமத்தில் நடந்த கோயில் திருவிழாவில் பூசாரியிடம் துடைப்பம் மற்றும் உரத்தால் பக்தர்கள் அடிவாங்கும் வினோத வழிபாடு நடந்தது. அந்த கிராமத்தில் 400 ஆண்டுகள் பழமையான தர்மராஜசாமி கோயில் தேர் திருவிழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடத்தப்படும். அந்த வகையில் 386வது தேரோட்டம் ஓசாபுரம் கூட்டூர் தொடங்கி டி கொத்தப்பள்ளி வரை நடந்தது. இதில் 27 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி தேரை இழுத்தனர். பின்னர் 10 நாட்கள் விரதம் இருந்த பூசாரி பக்தர்களை துடைப்பம் மற்றும் முரத்தால் அடித்து அருள் வழங்கும் நிகழ்வும் நடந்தது. துடைப்பம் முரத்தில் அடி வாங்கி வழிபடும் இந்த விசித்திர நேர்த்தி கடனை செய்தால் குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனைக்கு தீர்வு, திருமண தடை நீங்கி குடும்பங்களில் அமைதி நிலவும் என்று நம்பப்படுகிறது. துறப்பத்திலையும் மரத்திலையும் அனைவருக்கும் பக்தர்களுக்கு தலையில் அடித்து ஆசி வழங்குகிறார்கள். அது மட்டுமின்றி கடைசியாக சுத்தும் பொழுது ஆட்டினுடைய ஈரலை எடுத்து வாயில் கவ்விக்கொண்டு மக்களுக்கு ஆசி வழங்குகிறது. இதனை காண தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் டி கொத்தப்பள்ளி கிராமத்திற்கு வந்திருந்தனர். கர்நாடகாவில் லாரிகள் வேலைநிறுத்தம் தொடர்வதால் நாள் ஒன்றுக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருவதாக அம்மாநில லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். டீசல் விலையை குறைத்தல், மாநில எல்லைகளில் உள்ள செக் போஸ்டுகளை அகற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கர்நாடகாவில் லாரிகள் வேலைநிறுத்தம் நடந்து வருகிறது. இதனால் தமிழக லாரிகளும் கர்நாடகா வழியாக செல்லாமல் மாற்று வழியில் சென்று வருகின்றன. இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சண்முகப்பா கர்நாடக முதலமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றார். எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை. நான் மக்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். இதனால் 2000 கோடி 3000 கோடி எங்களுக்கு வரி விதிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆகையால் டீசல் மீது வரி விதித்தால் தான் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் என்ற அறிக்கையெல்லாம் வெளியிட்டார்கள். காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ராட்சத படகு தீப்பிடித்து எரிந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50ஐ தாண்டியது. காங்கோ நதியில் 400க்கும் மேற்பட்டோரை ஏற்றிக்கொண்டு சென்ற மரப்படகில் திடீரென தீப்பிடித்ததாக சொல்லப்படுகிறது. தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன.
விபத்தை அடுத்து ஆற்றில் குதித்த பலருக்கும் தீக்காயங்களும் ஏற்பட்டிருந்தன. மீட்கப்பட்டவர்கள் பண்டகாவில் உள்ள டவுன் ஹாலில் தங்க வைக்கப்பட்டனர். தீக்காயம் அதிகம் இருந்தோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். படகில் பயணித்த பெண் ஒருவர் படகிலேயே அடுப்பை பற்ற வைத்து சமைத்ததே விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. நடப்பு ஐபிஎல் தொடரில் நடைபெற்ற முதல் சூப்பர் ஓவர் போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. யாரும் அரை சதம் அடிக்காத நிலையில் டெல்லி அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன்கள் சேர்த்தது. அந்த அணியின் பொரல் அதிகபட்சமாக 49 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து விளையாடிய ராஜஸ்தான் அணிக்கு கேப்டன் சஞ்சு சாம்சனும் ஜெய்ஷ்வாலும் சிறப்பான தொடக்கம் அளித்தனர். ஜெய்ஷ்வால் அரை சதம் விளாசிய நிலையில் பின்னர் வந்த நிதிஷ் ராணா 28 பந்துகளில் 51 ரன்கள் சேர்த்தார். கடைசி ஓவரில் 9 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் மிச்சல் ஸ்டாக்கின் அபார பந்து வீச்சால் ராஜஸ்தான் அணியால் 8 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்தது. இரு அணிகளும் 188 ரன்கள் சேர்த்த நிலையில் ஐபிஎல் தொடரில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் ஓவர் நடைபெற்றது. முதலில் விளையாடிய ராஜஸ்தான் 5 பந்துகளில் 2 விக்கெட்டுகளை இழந்து 11 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. பின்னர் விளையாடிய டெல்லி ஸ்டெஃபின் அதிரடி 6ஆல் 4 பந்துகளில் 13 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. மேலும் இந்த வெற்றியின் மூலம் 10 புள்ளிகளுடன் டெல்லி அணி மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது.